விஜய்னு ஏறி போன அந்த ரத்தம் பாய்ச்சின ஒருத்தனாலதான் இப்படிலாம் இருந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான். ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா நாட்டின் நரம்புலாம் ஊறி பண்ண ஒருத்தனாலதான் இப்படிலாம் இருக்க முடியுங்கிற மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஜயோட அந்த இது பொம்மை இருக்குல்ல, அவங்களே வரைஞ்சி அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே அந்த பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஜப்பான்ல இருந்து. இதான் ஜனநாயகன் போஸ்டர், அது அப்படியே டாலா அவங்க டிசைன் பண்ணி. இந்த குழந்தைங்களாம் பொம்மை வச்சு விளையாடுங்கள, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கியூட்டா சொல்றாங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலி. என்னோட வீட்டிலேயே 300க்கும் மேற்பட்ட ஸ்டிக்கர்கள் இருக்கு. என் மொபைலில் கூட ஒட்டியிருக்கேன், நண்பர்களுக்கும் கொடுக்குறேன். இது பொங்கலுக்காக நான் செஞ்சு கைப்பணியாக செஞ்சது. மாலையை மட்டும் சென்னை டி நகரில் வாங்கியிருக்கேன். நாங்கள் வெளிநாட்டு ரசிகர்கள். திரைப்படங்கள் மூலமாக மட்டுமே அவருடன் இணைந்திருக்க முடியுது. அதனால மிகவும் சோகமாகவே இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு பிறகாவது அவர் திரும்ப வருவார் அப்படின்னு நம்புகிறோம். அவருடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது இனி அவரோட திரைப்படங்களை பார்க்க முடியாமல் போகிறது அப்படிங்கிற எண்ணம், அவர் எங்ககிட்ட தூரமாக போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வை உணர வைக்குது. அது ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் எப்போதுமே அவரை ஆதரிப்போம். எல்லாமே என் செல்லமகளே, கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நான் இராத என்ன. விஜய்னு ஏறி போன அந்த ரத்தம் பாய்ச்சின ஒருத்தனாலதான் இப்படிலாம் இருந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான். அவங்க போட்டிருக்க டிஷர்ட், போட்டிருக்க அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஐடி கார்டோட அந்த ரோப்பா இருக்கட்டும், கையில வச்சிருக்கக்கூடிய விசிறியா இருக்கட்டும், ஹேண்ட்பேக்ல ஒரு கட் அவுட் போட்டு அதுக்கு மாலை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய பொம்மை, அந்த லோகோ லட்சணைன்னு சொல்லுவாங்க, அது ஹேண்ட்பேக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா நாட்டின் நரம்புலாம் ஊறி பண்ண ஒருத்தனாலதான் இப்படிலாம் இருக்க முடியுங்கிற மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஹேண்ட்பேக்குள்ள விஜய் சீக்ரெட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். 私が作りました。人形は。人形は私が作りました。என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஜயோட அந்த இது பொம்மை இருக்குல்ல, அவங்களே வரைஞ்சி அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே அந்த பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஜப்பான்ல இருந்து. அது வந்து விஜயோட டிராயிங், அவங்களே கைப்பட வரைஞ்சிருக்காங்க. 私が描きました。சூப்பரா இருக்கு. ஆசம். வெரி நைஸ். ちなみに。 நன்றாக இருக்கிறது. Thank you. ちなみにこれ私の手です。マイハンド。அதாவது அதாவது அவங்க ஆக்சுவலி வரைஞ்சாங்களா, அவங்க கையில இருந்து ரெட் கலர் ஏதோ டாப் மாதிரி இருக்கு, மச்ச மாதிரி சம்திங். அத விஜய் கையில இருக்கிறது அப்படி அவங்க போட்டு வச்சிருக்காங்க. உங்க கை மாதிரியே விஜய் கையில வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சென்னை ஃபுல்லா இந்த பேக்கோட தான் ஷாப்பிங் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அவங்க செஞ்ச பொம்மையில விஜயோட கையில ஒரு வாள் கொடுத்து வச்சிருக்காங்க. யார வெட்டன்னு தெரியல. விஜய் போட்டிருக்க அந்த காஸ்டியூம். ஓ, ஜனநாயகன் படத்துல விஜய் போட்டதோட காஸ்டியூம். ஓகே ஓகே. ஓ, இந்த விசிறில இதான் ஜனநாயகன் போஸ்டர், அது அப்படியே டாலா அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. டாலா செஞ்சு வச்சிருக்காங்க. சூப்பர். こっちの人形はこっち。ஓகே.髪の毛は粘土でできてます。このボディとか顔のパーツとかはもともとあるもので、髪の毛は粘土、服は自分で作って、靴はもともと違う人形の靴をペインティングしてあります。 இந்த குழந்தைங்களாம் பொம்மை வச்சு விளையாடுங்கள, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப கியூட்டா சொல்றாங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலி. この絵もこのじゃあ7段のポスターに
விஜயோட இந்த போஸ்டர் வரைய எத்தனை நாள் ஆனிச்சு? このポスター விஜயோட அந்த பொம்மை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆனிச்சு?絵を描くのも人形を描くのも毎日少しずつかけて作っているので、ちょっとどれぐらいかはちょっとわからないんですけど、多分、2日ぐらい、こう、ギュッとすれば、2日ぐらいでできるかなと思います。 உங்க பேக்ல இருக்கக்கூடிய விஜய் சீக்ரெட்ஸ் ஒன்னா ஓபன் பண்ணி காட்டுங்க. இப்படிப்பட்ட பொம்மைகளையும் நிறைய செய்திருக்கேன். அவற்றில் சிலவற்றை மட்டும் இங்கே கொண்டு வந்தேன். இது பொங்கலுக்காக நான் கைப்பணியாக செஞ்சது. ஜப்பானில் நடிகர்களுடைய ஸ்டிக்கர்கள் கிடைக்காது, அதனால் நானே டிசைன் செஞ்சு தயாரித்தது. என்னோடய வீட்டிலையே 300க்கும் மேற்பட்ட ஸ்டிக்கர்கள் இருக்குது. என் மொபைலில் கூட ஒட்டியிருக்கேன், நண்பர்களுக்கும் கொடுக்குறேன். வீட்டில் இன்னும் அதிகமாக இருக்குது. என்னுடைய அரை முழுக்க போஸ்டர்களால் நிரம்பி இருக்குது. こちら、作ってくれました、インドの。これから、 நான் செஞ்ச கட் அவுட்டுகளும் நிறைய இருக்குது. ஜப்பானில் கூட அதிகாரப்பூர்வமாக வெளியான அக்ரிலிக் ஸ்டாண்டுகளும் நிறைய இருக்குது. 彼女が作りました。あと、 குழந்தைங்கலாம் சேகரிச்சு வைப்பாங்க தெரியுமா, தன்னுடைய ஹேண்ட்பேக்ல தனக்கு பிடிச்ச பொம்மைகள். அந்த மாதிரி விஜயோட கலெக்ஷன்ஸ் பாருங்களேன். அதுக்கு பிறகும் நான் செய்த பேட்சுகள், நண்பர்கள் கொடுத்தது, அதிகாரப்பூர்வ பேட்சுகள்னு பல இருக்குது. மேகசீன்கள், செய்தித்தாள்கள்னு எண்ணிக்கைக்கே வராது. 裏もあるの。 இப்படி やってそれだけかな。あ、これ、 அந்த それから、 விஜயோட ஸ்டைல்ல பண்ணி காட்டுங்க. これ、やってって言われてるじゃない。 Yes, yes. やる。みんなやる。みんなでやる。 3 பேருமே விஜய் ஸ்டைல்ல பண்ணி காட்டணும். できるかな。できる。やろう。せーの。 3 பேருக்கு வாய்க்குள்ள போகல. 3 மிட்டாய் கீழே விழுந்துருச்சு. ஸ்டூடியோ விட்டு வெளில போயிடுச்சான். அவன் தலையில அடிச்சு வெளில போயிடுச்சான். அவனுக்கு மூக்குல அடிச்சிருச்சான். இவங்களுக்கு எங்க இருந்துச்சுன்னு தெரியல முட்டாய். ஐயோ பாவம், விஜய் ஸ்டைலா பண்ணிருப்பாரு படத்துல. ஓகே, பேக்குக்குள்ள வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? まだ缶バッジあった。あとここにもあった。あ、もうないか。 ஓகே, はい。 அடுத்து 何がある？何がある？ マイク。持ってあげる。 அதாவது கட் அவுட் எல்லாம் தியேட்டர் வாசல்ல பாத்துருப்பீங்க, இல்ல ஒரு பொதுவான இடத்துல பாத்துருப்பீங்களா? பேக்ல ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க பாருங்களேன், அதுக்கு மாலை வேற போட்டு. இது பொங்கலுக்காக நான் கைப்பணியாக செஞ்சது. மாலையை மட்டும் சென்னை டி நகரில் வாங்கியிருக்கேன். チェンナイで T ナガーで買いました。これと、あ、これも、うちわも作って、விஜய் போட்டோ கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு விசிறி மட்டை. 好きなビジャイさんを集めて作りました。いっぱいいっぱいタラパティ。 விஜய் போட்டோ போட்ட இந்த விசிறியை எங்க வாங்குனீங்க? 手作り。手作り。ハンドメイド。ハンドメイド。ハンドメイド。全部。 அவங்களே ஹேண்ட்மேடா பண்ணி. ハンドメイド。 அவங்களா சொந்தமா கையால செஞ்சதான். ハンドメイド。ハンドメイド。 ஓ, 全部ハン இது இவங்க செஞ்சிருக்காங்க, அந்த விசிறி அவங்க செஞ்சிருக்காங்க, அந்த விசிறி அவங்க செஞ்சிருக்காங்க. எவ்வளவு ஃபேஷனா இருக்காங்க பாருங்க. とあと趣味で、趣味で、趣味で、 அதனாலதான் விஜய்க்கு பெரிய விசிறியா இருக்காங்க. இந்த குட்டி குழந்தைங்களா நோட் புக்ல நம்ம பிடிச்ச நடிகர் போட்டோ எல்லாம் ஒட்டி வைப்பாங்களே, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க விஜயோட ス ஸ்டிக்கர்ஸ் テッ பாருங்க. カー、日本では、俳優さんのステッカーがないので、自分で作ろうと思って作っています。 ஜப்பானில் நடிகர்களுடைய ஸ்டிக்கர்கள் கிடைக்காது, அதனால் நானே டிசைன் செஞ்சு தயாரித்தது. என்னோடய வீட்டிலையே 300க்கும் மேற்பட்ட ஸ்டிக்கர்கள் இருக்குது. என் மொபைலில் கூட ஒட்டியிருக்கேன், நண்பர்களுக்கும் கொடுக்குறேன். 貼ったり、お友達にあげたりして。もらいました。こ
これは私が書きました。これは私が書いています。ぐらい。 ஓகே はい。私は、缶バッジと、これは、 இந்த சேல்ஸுக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். விஜயோட போட்டோ எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபாங்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாம். நல்லா இருக்கானா? これは映画館で特典でもらえる抽選でもらえる。カード。これは、日本で、配給会社。配給会社さんが公式に作ってるアクリルスタンドっていう、こうやって、こうやったら、 இந்த குழந்தைங்க ஏதோ கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க விஜய் போட்டோ போட்டு அதை கலட்டிட்டு ஓ சூப்பர் லியோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ね、これを持ち歩いてます。これを持ち歩いて、いろんなとこで写真を撮っています。 இந்த பேங்க்ல இவ்வளவு வசதி. இந்த வீட்டுல எங்கேயுமே எவ்வளவு வசதி. どれどれ விஜயோடைய பேனர் கட் அவுட்டை பாக்குறதுக்கு நீங்க பெங்களூர் வரைக்கும் போனீங்களாமே அது உண்மையா ஏன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் ね、なんか、சென்னையில் பேனர்கள் இருந்தாலும் பெரிய கட் அவுட்டுகள் குறைவாக தான் இருந்துச்சுன்னு கேட்டோம். கேரளா பெங்களூர்ல எல்லாம் பெரிய கட் அவுட்டுகள் இருப்பதாக கேட்டு கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு நினச்சோம். திரையில் அல்ல, எங்கள் கண்களால் நேரில் பார்க்க விரும்பினோம். படம் வெளியாகவில்லை என்றாலும் திரையரங்கு சூழலையும் ரசிகர்களுடைய கொண்டாட்டத்தையும் உணர விரும்பினோம். உண்மையாக சொன்னால் இன்னும் படம் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை முழுவதுமாக விடவில்லை. ஆனால் பேனர்களை பார்த்தே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. 大きいカットアウトが見たかった。画面の中じゃなくって、目で見たいと。 விஜய் லாஸ்டா ஜில்லா படத்துக்கு ஜப்பான் வந்தாரு. மறுபடியும் விஜய் ஜப்பானுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் செல்லும் எல்லா இடங்களுக்கும் நாங்களும் செல்ல விரும்புவோம். ஜப்பான்ல இந்த புனித இட யாத்திரை அப்படிங்கிற சைசி ஜூர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நின்ற இடங்களை நாங்களும் நேரில் பார்க்க விரும்புகிறோம். ஜப்பான் எந்த அழுத்தமும் இல்லாம சுகமா நேரம் கழிக்க வேண்டும். அவருக்கு ஜப்பான் பிடித்து விட்டால் அதுவே எங்களுடைய பெரிய மகிழ்ச்சி. இனிமேல் விஜய் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை நினைச்சு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? நாங்கள் வெளிநாட்டு ரசிகர்கள் திரைப்படங்கள் மூலமாக மட்டுமே அவருடன் இணைந்திருக்க முடியுது. அதனால் மிகவும் சோகமாகவே இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு பிறகாவது அவர் திரும்ப வருவார் அப்படின்னு நம்புகிறோம். அவர் நடனம் ஆடுவது பாடுவது அவர் திரையில் பார்க்க முடிஞ்சாலே போதும் அப்படின்னு நினைப்பவர்களும் இருக்கிறாங்க. நாங்கள் நம்பிக்கை விடவில்லை, எப்போதுமே காத்திருப்போம். இது அவருடைய கடைசி படம் அப்படின்னு நாங்கள் நம்ப விரும்பவில்லை. எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் அவர் தேர்ந்தெடுத்த பாதையில வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன். விஜயோட எதிர்காலத்துக்கு நீ என்ன வாழ்த்துக்கள் சொல்ல நினைக்கிறீங்க? நன்றி என்று சொல்ல விரும்புகிறேன். அவரின் எதிர்கால வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர் நம்பும் பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும். அவர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதுதான் ரசிகர்களாக எங்களுடைய மகிழ்ச்சியும் கூட. விஜய் பேரை சொன்னாலே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவருடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது இனி அவரோட திரைப்படங்களை பார்க்க முடியாமல் போகிறது அப்படிங்கிற எண்ணம், அவர் எங்ககிட்ட இருந்து தூரமாக போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வை உணர வைக்குது. அது ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் எப்போதுமே அவரை ஆதரிப்போம். விஜய் உங்களை மாதிரி தான் படத்துல அழுதுகிட்டே சிரிப்பாரு. நீங்களும் அதே மாதிரியே பண்றீங்க. ஜனநாயகம் படத்தோட மலேசியா ஆடியோ லான்ச்ல விஜய் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணாலும் நான் அழமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப நீங்க அழுகுறத பார்த்தா கண்டிப்பா விஜய் அழுவாருன்னு நான் நினைக்கிறேன். だと思います。ビジャイさんは強いので泣かないと思います。Miss you, Vijay. அவங்க நம்ம இன்டர்வியூ முடிச்சும் ரொம்ப நேரம் ஆச்சு. பட் அவங்களோட அழுகை மட்டும் நிக்கவே இல்லை. விஜய் ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றாங்க. சார் கண்டிப்பா விஜய் சார் ஜப்பான்ல இருந்து உங்க ஜனநாயகம் படம் பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னமும் படம் வரல.
மறுபடியும் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்ப மறுபடியும் நாங்க இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வந்து கண்டிப்பா நாங்க சென்னையில தான் ஜனநாயகன் படம் பார்ப்போம், திருப்பி நாங்க இதுக்காக வருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளவு தூரம் அவங்க அழுது ஃபீல் பண்றாங்க. சோ அவங்களுக்காகவது அல்லது இப்படிப்பட்ட ரசிகர்களுக்காகவது நீங்க அரசியலுக்கு வந்தாலும் பரவாயில்லை, நீங்க அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவில நடிக்கிறதையும் இப்படிப்பட்ட ரசிகர்களுக்காக மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் நாங்க இந்த நேர்காணல் மூலமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். ரொம்ப அழகா கியூட்டா நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. விஜய் எவ்வளவு தூரம் பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பா விஜயோடைய தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.